இந்த கதை என் சகோதரன் கார்த்திகேயன் பிறப்பதற்கு முன்பே நடந்ததென்று ஒரு கதையை சொல்கின்றார். ஒருமுறை என் தந்தை மகாதேவர் உலக நன்மைக்காக திருமணத்திற்கு பிறகு அன்னை பார்வதி தேவியுடன் சுற்றித் திரிந்த காலத்தை பற்றியது. அந்த சமயத்தில்தான் பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய குழந்தை சனத்குமார் என்ற ரிஷி பாலகனை இருவரும் கண்டார்கள். அவருடைய ஞானத்தை கண்டு என் தந்தை வியந்து போனார். அவர் கண்களை மூடி அறிவின் உச்சத்தை அடைந்த இவன் எனக்கு பாலகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு புன்னகைத்தார். அன்னை பார்வதி தேவி தங்கள் புன்னகைக்கு காரணம் என்ன, இந்த பாலகன் யார் என்று கேட்கின்றார்கள். இவன் பிரம்மதேவரின் மானச புத்திரன் சனத்குமார். இந்த சிறு வயதிலேயே ஞானத்தின் உச்சத்தை அடைந்து விட்டான் என்று சிவபெருமான் சொல்கின்றார். அவர் கண்களை கூட திறக்காததை பார்த்து அன்னை பார்வதி தேவி, பிரம்மதேவரின் புத்திரராகிய நீங்கள் இப்படி நடந்து கொள்வது அழகல்ல. நான் மகாதேவரின் மனைவி பார்வதி. என் கணவருடன் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஆனால் நீங்கள் எங்களை கவனித்து கூட பேசவில்லை. இதனால் உங்கள் ஒழுக்கம் கெடுவது பற்றி பயமில்லையா? இல்லை, மகாதேவரின் கோபத்திற்கும் பயமில்லையா என்று பார்வதி தேவி கோபமாக பேசுகின்றார்கள். அந்த பாலகன் கண்களை திறக்கின்றான். தேவி, கோபம் என்னை பயமுறுத்தாது. நான் சுகம், துக்கம், பேராசை, பயம், புகழ்ச்சி ஆகிய அனைத்தையும் கடந்துவிட்டேன். கோபம் கொண்டிருப்பது நீங்கள்தான் தேவி. மகாதேவர் நினைத்ததை நான் உணர்ந்தேன். சற்று முன்பு அவர் கண்களை மூடி நான் அவருடைய மகனாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை நான் மதித்தேன். பரபிரம்மே, நான் நிச்சயமாக உங்கள் மகனாக பிறப்பேன். ஆனால் தாய்மையின் பாக்கியத்தை நான் ஏற்க மாட்டேன். அதாவது பார்வதி அன்னையின் அன்பை நான் ஏற்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார். என் தாயின் தாய்மை ஆசையை அந்த பாலகன் மறுத்ததே பின்னாளில் என் சகோதரனுக்கும் என் தாயிற்கும் இடையே ஒரு கசப்புணர்வுக்கு விதையாக இருந்ததென்று கணேசன் வேதவியாசருக்கு எடுத்துரைக்கின்றார். அடுத்ததாக கந்தன் கைலாயத்திற்கு வரும் கதையை கணேசன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் கந்தனை கைலாயத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அந்த இடங்களை ரசித்துக் கொண்டே கந்தன் தன் தந்தையுடன் வருகின்றார். தாயை கண்டு கொள்ளாததை நினைத்து பார்வதி தேவி கவலைப்படுகின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் மகன் முதலில் கைலாயத்திற்கு வருவதால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் நந்தி தேவர் அங்கு வருகின்றார். கார்த்திகேயனை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதிக்கின்றார். குமாரரே, நான் பரம சிவபக்தன். கைலாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நேராக பார்வதியிடம் சென்று